ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஒன் டே ஒன் பேராஜம்பிளில் இன்றைக்கி பார்க்க போகிற பேராஜம்பிள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ண ஒரு பேராஜம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பேராஜம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குமே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. இதில் நம்ம வந்து எந்த ஒரு க்ளூ வச்சோ நம்மளால் வந்து இந்த பேராஜம்பிள் வந்து போட முடியல. இது முழுக்க முழுக்க சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த பேராஜம்பிளே அப்ரோச் பண்ண முடியும். பிகாஸ் எந்த ஒரு கீவேர்டும் கிடைக்கல. இதில் ஆனால் ஒரே ஒரு பேர் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது உங்களுக்கே தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸாக வாசிச்சு தான் இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்றதே நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த பேராஜம்பிள்லாம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எல்லா சென்டென்ஸுமே படிக்காமையே டக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் கரெக்டாக. பட் ஆனால் இந்த பேராகிராஃபில் அந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பேசேஜ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லா சென்டென்ஸுமே கண்டிப்பாக வாசிச்சே ஆகணும். வாசிச்சுட்டு அதை வந்து சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஹைதர் அல் அபதி who led the victory alliance but bet on the gains the Iraqi army made under his leadership in the war against the Islamic State to win political points. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் அவரோட பேர் என்னென்னா ஹைதர் அல் அபதி. ஓகே, பிரைம் மினிஸ்டர் அவரோட பேர் என்னென்னா ஹைதர் அல் அபதி. இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு பெட்டு வந்து போட்டிருக்காரு. ஓகேங்களா? யாருக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக. எதுக்காக அந்த பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வின் பண்ணுறதுக்காக அவர் ஒரு பெட் வந்து போட்டிருக்காரு. யாருக்கு அகெயின்ஸ்டானா வார் அகெயின்ஸ்ட் த இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக. ஓகேங்களா? ஸோ இவரோட லீடர்ஷிப்பில் நடந்த ஈராக் ஆர்மியோட விக்டரியை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணியிருக்காருனா அதை பெட்டாக வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போட்டிருக்காங்க இந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வின் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு புரியும் இது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த விக்டரி அப்படின்லாம் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஸோ சம்திங் ஏதோ பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஏவை பேசியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸை நம்ம புரிஞ்சிக்கிற விதத்தில் தான் இருக்குது. இதை பிரித்து படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் ஹைதர் அல் அபதி இவர் அவருடைய பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வின் பண்ணுறதுக்காக இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாருனா ஒரு பெட் வந்து பந்தயம் வந்து ஒன்று போடுறாங்க. ஓகேங்களா? அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லீடர்ஷிப்பில் நடந்த ஈராக்கோட ஆர்மி இருக்குல்ல, ஈராக்கோட ஆர்மியோட அதோட விக்டரியை தான் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் அகெயின்ஸ்டாகவே வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு பெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவரோட பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வின் பண்ணுறதுக்காக. ஸோ எனக்கு இதை படிக்கும் போது என்ன தெரியுதுன்னா இது வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரேன். The May 12 the parliamentary vote was crucial for all the main blocks in Iraq. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மே 12 அப்போ இங்கே பார்லிமெண்ட்ரி ஓட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ இது ஏதோ ஒரு எலெக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. அதனால தான் முன்னாடி சென்டென்ஸில் பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிலாம் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க May 12 வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ஓட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் எல்லாருக்குமே ஈராக்கில் இருக்க எல்லா மெயின் பிளாக்ஸுக்குமே வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கண்டிப்பாக தோணும். ஏன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க May 12 நடக்கிற பார்லிமெண்ட்ரி ஓட் வந்து ஈராக்கில் இருக்க எல்லா மெயின் பிளாக்குக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இதை பார்த்தோன்னு என்ன தோணுன்னா ஓகே இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சி படிங்க. For the Al-Faith bloc, a coalition of parties and leaders that have close ties with Iran, capturing power was important at a time when Iran is facing new regional challenges and they ran a largely pro-Shia campaign. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா for the Al-Faith bloc, a coalition of parties and leaders that have close ties with Iran. ஸோ நம்மளோட ஈரான் கண்ட்ரியோட இருக்க நெருங்கிய கொலிஷன் ஆஃப் பார்ட்டிஸ்னால் அவங்களோட க்ளோஸ் பார்ட்டிஸு இந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல. ஸோ வந்து கூட்டணிலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா வெற்றி பெறுவதற்காக. அந்த மாதிரிலாம் வைக்கும்போது ஈரானுக்கு வந்து ஒரு அந்த டைமில் ஈரான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நியூ ரீஜினல் சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுனால ஈரான் வந்து அந்த டைமுக்கு வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ சிரியா கேம்பகைன் அப்படின்ற ஒரு பிரச்சாரமும் வந்து
நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஈரான் வந்து இந்த கூட்டணிலாம் வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, வெற்றி பெறுவதற்காக அந்த எலெக்ஷன் டைமில். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து இந்த கொலிஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அண்ட் லீடர்ஸ் எல்லாருமே வந்து க்ளோஸ் டைஸோடு இருந்திருக்காங்க ஈரானோட. அந்த அந்த கூட்டணிக்கு தான் வந்து இந்த பேர் ஹல்ஃபத்தி பிளாக் அப்படின்றது. ஓகேங்களா? அந்த கூட்டணியோட பேர். ஸோ அவங்க அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து நிறைய ரீஜினல் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஈரானுக்கு வந்து அந்த பவரை கேப்சர் பண்ணுறது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ரோ சிகியா கேம்பகைன் வந்து பிரச்சாரம் அப்படின்னா அந்த பிரச்சாரத்தை வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து டி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் செதார் ஆன் அதர் சைடு. ஸோ ஆன் அதர் சைடுன்னு வரும்போதே நான் இதுவுமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ நான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போய்டுவேன். ஈராக்கோட பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரிசல்ட் மார்க் ரிமார்க்கபிள் கம்பேக் ஃபார் முக்தடா ஹல் சதர். ஸோ இது பாருங்கள், ஈராக்கோட ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இந்த முக்தடா ஹல் சதர் அப்படின்றவங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிள் கம்பேக்காக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வரா மாதிரி எனக்கு டவுட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 2 சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து டவுட்டாக வச்சுருந்தேன். பிஇ ஏன் வந்து பி வராதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த கம்பேக் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி பேசிட்டு தான் அது வந்து அந்த எலெக்ஷன் வந்து எப்போ நடக்குது அப்படின்றதையும் அவன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வரும். ஸோ இதை ஓவரால் தீமே என்னென்னா, இந்த முக்தடா ஹால் சதார் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு ரிமார்க்கபிள் கம்பேக்காக இருக்கும். அதை பற்றி தான் இங்கே பின்னாடி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு ஏ படிக்கும் போதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், சி படிக்கும் போதும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சியில் கூட பாருங்கள், அவங்களுக்கு அந்த டைமுக்கு அந்த பவரை கேப்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் அவங்க அந்த ப்ரோ சிகியா கேம்பகைன் அப்படின்லாம் நடத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஜென்ரலாக எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா, இந்த ஈராக்கோட பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு ரிமார்க்கபிள் கம்பேக்காக வந்து முக்தடா ஹல் சக்தாருக்கு இருக்கிறதுனால தான் வந்து இருக்கும். ஐ மீன் அது கம்பேக்காக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சென்ட்ரல் தீமாக வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஈன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஈராக்கோட பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டு ஒரு முக்தடா ஹல் சதார் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு இது ஒரு ரிமார்க்கபிள் கம்பேக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈனும் வைக்கிறேன், நான் பீனும் இங்கே எழுதுகிறேன் நெக்ஸ்ட் இதில். ஸோ இபி ரெண்டுமே டவுட்டாக இருக்கா, அதனால் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே முக்தடா ஹல் சதார் அப்படின்ற பர்சனை பற்றி பேசியிருக்காங்களா, இது வந்து ஒரு பர்சன். ஸோ இங்கே எஃப்ல பாருங்கள், இஸ் த நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பேர் ஆகுதா, ஸோ நம்ம இயும் எஃப்பும் பேருன்னு அழகாக சொல்லலாமா? ஸோ இயும் எஃப்பும் ஒரு பேருன்னு சொல்லலாமா? ஏன்னா முக்தடா ஹல் சதார் அப்படின்றவங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்லேயே இஸ் த நேஷனலிஸ்ட். ஸோ இந்த பர்சனை தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹீன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கு இஎஃப் அப்படின்றது ஒரு பேருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே? ஸோ இப்போ அந்த இஎஃப்ஐயும் நம்ம ஒரு வாட்டி வாசித்து பார்ப்போம். ஈராக்கோட பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரிசல்ட் மார்க்ட் ரிமார்க்கபிள் கம்பேக் ஃபார் முக்தடா ஹல் சதார். ஸோ ஈராக்கோட ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து முக்தடா ஹல் சதார் அப்படின்ற பர்சனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள் கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பற்றி இவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் ஷியா கிளரிக். ஓகேங்களா? இவர் வந்து ஃபார் ஹூ இயர்ஸ் ஹேட் பீன் சைட்லைன்ட் போத் பை Iraqi எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் Iranian பேக்கர்ஸ். ஸோ ஈராக்கியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் இரானியனோட பேக்கர்ஸ்னால ஒதுக்கப்பட்ட ஒரு பர்சன் தான் இந்த முக்தடா ஹால் சதார் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ அதனால இவருக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து ஒரு ரிமார்க்கபிள் கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இஎஃப். ஓகே? ஸோ எனக்கு இஎஃப்க்கு அப்புறம் இங்கே வந்து இந்த ரிசல்ட் வந்து ஒரு ரிமார்க்கபிள் சொல்லிட்டாங்க. இப்போது நம்மளுக்கு பி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக ஏன் வராதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து இந்த ரிமார்க்கபிள் கம்பேக் எனக்கு இந்த முக்தடா ஹல் சதார் அவருடைய இதுவை பற்றி தான் வந்து பின்னாடி பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஈயாக தான் இருக்கும். ஏன்னா அதில் தான் ஒரு சென்ட்ரல் தீமே வந்து இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பின்னாடியே பேசுகிறோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ஈயை வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஎஃப்ல எலெக்ஷன் அவங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதுக்கப்புறமா தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மே 12 நடக்க போகிற பார்லிமெண்ட்ரி ஓட் வந்து ஈராக்கில் இருக்க எல்லா மெயின் பிளாக்குக்குமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது
எனக்கு இஎஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு பின்ற ஸ்டேட்மெண்ட்டே வருது. பிகாஸ் ஈல வந்து அவங்களுடைய அந்த ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இவருக்கு வந்து ஒரு ரிமார்க்கபிளாக கம்பேக்காக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஈல தான் இருக்குது. ஸோ ஈயெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் பிஏ பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா அப்புறமா தான் வந்து மே 12 நடக்க போகிற பார்லிமெண்ட்ரி ஓட்டு. இது வந்து எல்லா இராக்குக்குமே வந்து ஒரு மெயின் பிளாக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு எஃப்க்கு அப்புறம் இந்த இஎஃப்யும் வந்து எதை ஃபாலோ, இஎஃப் வந்து இந்த ரிசல்ட்டை பற்றி பேசணுன்னா இந்த பார்லிமெண்ட்ரி ஓட் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை வந்து நம்ம பி வந்து தேர்ட் சென்டென்ஸாக போட்டிருக்கோம். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது முழுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் சென்டென்ஸ் வந்து புரிஞ்சிக்கிறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இஎஃப்பி போட்டாச்சு. ஆனால் எனக்கு இயும் எஃப்பும் ஈஸியாக பேர் ஆகுது. ஸோ இந்த பேர் பண்ணிட்டோன்னே எனக்கு இந்த எலெக்ஷனே எப்போ நடக்குது அப்படின்றத தான் நான் வந்து பியில் பேசியிருக்காங்க. அதனால தான் வந்து தேர்ட் சென்டென்ஸு பியாக போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பிக்கு அப்புறம் என்ன வரும்னு பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் ஹைதர் அல் அபதி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெட் மாதிரி வந்து வைக்கிறாங்கல்ல, யார் மேலே, இஸ்லாமிக் ஸ்டேட் மேலே. எதுக்காகனா இவர் வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி, யாருக்கு, இந்த முஹ்தாஹதா அல் சதருக்கு. ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவர் வின் பண்ணுறதுக்காக இவர் ஒரு பெட் மாதிரி வச்சுருக்காரு இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக. ஓகேங்களா? அந்த இவருக்கு கீழே நடந்த ஈராக் ஆர்மி லீடர்ஷிப்பை வந்து அதோட விக்டரியை வந்து பெட்டாக வந்து வச்சுருக்காரு. எதுக்காகனா அவரோட பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வின் பண்ணுறதுக்காக. ஸோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு அப்போசிஷன் ஒரு பார்ட்டியை பற்றி பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் யாருன்னு அதோட அப்போசிஷனை பற்றி தானே நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அதனால தான் இவர் வந்திருக்கார், பிரைம் மினிஸ்டர் ஹைதர் அல் அபதி அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன வரும்னு பாருங்கள். For the Al Fatih bloc, a coalition of parties and leaders that have close ties. நம்ம பார்த்தோம்ல, ஸோ ஈரான் அந்த கூட்டணிலாம் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நெருங்குற வின் பண்ணுறதுக்காக இந்த லீடர்ஸ் எல்லாருமே வந்து கூட்டணி வைக்கும்போது அந்த இது தான் வந்து அல் ஃபத்தி பிளாக் அப்படின்ற பிளாக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து ஈரான் வந்து நிறைய நியூ ரீஜினல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு யாரை பற்றி பேசுகிறாங்க, இந்த பாருங்கள், கேப்சரிங் பவர் வாஸ் இம்பார்ட்டன்ட் அட் எ டைம். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஹைதர் அல்பதியை பற்றி தான் இந்த சென்டென்ஸில் பேசுகிறாங்க சியில். ஏன்னா அவர் நிறைய நியூ ரீஜினல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால அந்த டைமுக்கு இவர் வந்து இந்த பவர் இதை வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு இந்த பிரைம் மினிஸ்டர் பற்றி தான் வந்து சென்டென்ஸ் சியில் வந்து நெக்ஸ்ட் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இவர் பேசிட்டாரு. ஆன் த அதர் சைடு மிஸ்டர் சதர் இருக்கார்ல, இவர் என்ன பண்ணுறாரு, ஷெட் இஸ் இயர்லி அண்ட் செக்டாரியன் இமேஜ், ஃபோக்கஸ்ட் இஸ் கேம்பகைன் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபெயிலியர், attacked ஈரானோட டீப்பனிங் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இராக் ஃப்ரம் எ நேஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஸ்டிச்ட் அப் அலைன்சஸ் வித் லிபரல்ஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் டு எக்ஸ்பேண்ட் இஸ் பேஸ். ஓகே, இங்கே வந்து இந்த மிஸ்டர் சதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இயர்லி செக்டேரியன் இமேஜ் இருந்திருக்கோம்ல, அதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா கைவிட்டுடுறாரு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க, கைவிட்டுறாங்க. அதுதான் ஷெட் இஸ் இயர்லி செக்டேரியன் இமேஜ். ஓகேங்களா? அதை வந்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா கைவிட்டுட்டு இவர் எதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாருன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபெயிலியர் இந்த மாதிரி கேம்பகைன்ஸ்லாம் வந்து இவர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. தென் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஈரானோட டீப்பனிங் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இராக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஃப்ரம் எது மூலமானு பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் ப்ராஸ்பெக்டிவ் மூலமாக வந்து இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தென் இவர் இந்த லிபரல்ஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸோடலாம் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா கூட்டணி வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? அவர் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ எனக்கு வந்து டி தான் லாஸ்ட் சென்டென்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா EFBACD. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே சென்டென்ஸ் வந்து புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் போட முடியுது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரே ஒரு பேரிங் கிடைக்கிது. ஸோ எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா இதுலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் ஒரு வாட்டி 5மே படித்து பாருங்கள். எதுனா பேர் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேரை வச்சு எதுனா பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த மாதிரி இதில் ஒரு கொஷின் இங்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேறு எதுனா இடத்துல கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டென்ஸே கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பேசேஜில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு எது கன்ஃபியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா
இந்த பியும் ஈயும் தான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா பியில் வந்து May 12 பார்லிமெண்ட்ரி ஹோட் வாஸ் க்ரூஷியல் ஃபார் ஆல் த மெயின் பிளாக் இன் இராக் அப்படின்னு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈயில் வந்து இந்த இராக்கோட பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு ரிமார்க்கபிள் கம்பேக்காக இருக்கும் முக்தடா ஹல்சதாருக்கு அப்படின்னு பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு ஈ தான் வரும். ஏன்னா இந்த ரிமார்க்கபிள் கம்பேக்கை பற்றி தான் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க, பேசேஜ் ஃபுல்லாகவே. ஸோ இவரை பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்த முக்தடா ஹல்சதர் இவர் வந்து ஒரு நேஷ்னலிஸ்ட்டு. இவர் வந்து இந்த இராக்கி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ஈரானியன் பேக்கர்ஸ்னால சைட்லைன் பண்ணப்பட்டவர் தான் இவர் ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சிடுச்சா. இப்போ இவருக்கு வந்து இந்த வெற்றி ரொம்ப முக்கியமாக அந்த ஓட்டிங் வந்து எப்போ நடக்குது அப்படின்றத இந்த இஎஃப்க்கு அப்புறம் பேசுகிறாங்க. அதுதான் பி வந்து தேர்ட் சென்டென்ஸில் வருது. ஸோ May 12 நடக்க போகிற இந்த பார்லிமெண்ட்ரி ஓட்டு தான் வந்து எல்லா மெயின் பிளாக்ஸில் இராக்கில் இருக்க எல்லா மெயின் பிளாக்ஸ்க்குமே வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சா. ஸோ இந்த சதருக்கு கூட ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஹைதர் அல் அபதி. இவர் என்ன பண்ணுறாரு, இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு பெட் மாதிரி போடுறாங்க. அவருக்கு லீடர்ஷிப்பில் நடந்த இந்த ஈராக்கோட ஆர்மி இருக்குல்ல, ஈராக்கோடைய ஆர்மி வந்து இவரோட லீடர்ஷிப்பில் தான் நடந்திருக்கு. அதில் நடந்த விக்டோரியை வந்து இவர் பெட்டாக வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக வைக்கிறாரு. எதுக்காகனா அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா அவரை பற்றி தான் இங்கே வந்து எனக்கு சென்டென்ஸ் சியில் பேசியிருக்காங்க. அது எப்போ உங்களுக்கு அவரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது புரியும்னா நம்மளோட கேப்சூரிங் பவர் வாஸ் இம்பார்ட்டண்ட் அட் எ டைம். ஸோ இவர் தானே வந்து வெற்றி பெறுவதற்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே நம்மளுக்கு ஏ கூட சி பேர் ஆகும். ஏன்னா இந்த லீடர்ஸ் எல்லாமே இந்த கூட்டணி போடுறாங்களா ஈரானோட சேர்ந்து, அதுதான் வந்து இந்த ஹல் ஃபத்திக் பிளாக் அப்படின்றது கரெக்டாக. ஸோ ஏன்னா ஈரான் வந்து அந்த டைமுக்கு நிறைய ரீஜினல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுது கரெக்டாக. இது வந்து முழுக்க முழுக்க ஈரானுக்கும் ஈராக்குக்கும் உள்ள ஒரு இதுவை பற்றி பேசுகிறது தான் ஓகேங்களா. ஸோ ஈரானோட இவங்கெல்லாம் கூட்டணி போடுறாங்க. தென் வந்து சார் ரீஜியனல் சேலஞ்சஸ் ஈரான் வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால ஈரான் வந்து அந்த டைமுக்கு வெற்றி பெறுவது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால இவங்க வந்து ப்ரோ சிஹா கேம்பகைன் அப்படின்றதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிரச்சாரமும் செஞ்சுருக்காங்க. இந்த மிஸ்டர் சதார் அப்படின்றவர் அதர் சைடு என்ன பண்ணுறாரு, அவரோட இயர்லி செக்டேரியன் இமேஜ் எல்லாமே வந்து அதெல்லாம் கைவிட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா முழுக்க முழுக்க இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபெயிலியர் மூலமாக அவரோட கேம்பகைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா ஈரானோட டீப்பனிங் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஈராக்கில் இருக்குல்ல, இதை வந்து இவர் எப்படி அட்டாக் பண்ணுறாருன்னா நேஷ்னலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் மூலமாக ஒரு தேசியவாத கண்ணோட்டத்தில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இதுவை வந்து அட்டாக் பண்ணி இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் கூடலாம் வந்து கூட்டணி அமைக்கிறாரு ஓகேங்களா. ஸோ இது EFBACD இதுதான் ஆன்சர். இதுக்கான இது பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.